ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, இப்பொழுது உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாத்திரன்ற எண்ணத்தோடு தான் உனக்கான புதையலை கையோடு கொண்டு வந்திருக்கேன். நான் காமிச்சது 2ல் 1 தொட்டுட்டதானே. இனிமே உன் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து நீ மகிழ்ச்சியாக மன நிறைவோட நிம்மதியாக வாழ முடியும். எப்போவுமே மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்க முயற்சி செய். என் வாழ்க்கையில் எல்லா கஷ்டமும் பிரச்சனைகளும் தீர்ந்த பிறகுதான் என்னால் நிம்மதியாக சிரிக்க முடியும்னு யாருக்கிட்டையும் சொல்லவோ அதன்படி வாழவோ நினைக்காத. ஏன்னா எல்லா கஷ்டமும் தீர்ந்த பிறகுதான் நான் சிரிப்பேன் நீ நினச்சினா கடைசி வரைக்கும் உன்னால் சிரிக்க முடியாமலே கூட போயிடலாம். ஏன்னா வாழ்க்கையினாலே அது பிரச்சனைகளினோட ஒரு ஆரம்பமான கூடுதான். பிரச்சனைகள் வரும் போகும். நீ தான் எப்பவுமே தைரியமாக இருக்கணும். உன் உடம்புக்கு முடியலைனாலும் கூட ஓய்வெடுக்க முடியாமல் விடுமுறை எடுக்க முடியாமல் ஓடி ஓடி உழைக்கிற அளவுக்கு உனக்கு குடும்ப சுமையும் வாழ்க்கையில் கஷ்டங்களும் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை போல தான் இந்த உலகத்தில் பல பேர் நடுத்தர குடும்பத்தில் பிறந்ததுனால வேறு வழியே இல்லாமல் உடம்பு சரியில்லைனாலும் ஓய்வெடுக்க முடியாமல் கைகால் உடல் குளைச்சல் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் வலியையும் தாங்கிக்கிட்டு வேலைக்கு போய் கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க. ஆனால் இப்படி கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க உங்களுடைய கனவுகள் எல்லாத்தையும் நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன். கடனே இல்லாத கஷ்டமே இல்லாத வாழ்க்கையையும் நான் உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு ஒப்பற்ற மிக பெரிதான ஒசத்தியான விஷயம்னா அது மனித உயிர் தான். மனித உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய விஷயம்னு என்கிட்ட கேட்டால் அது நம்பிக்கைன்னு சொல்லுவேன். எப்போவுமே நீ யாரையும் அவ்வளோ சுலபமாக நம்பிக்கை வச்சிடவும் வேணாம். அதே போல் வேறு யாராவது உன் மேலே நம்பிக்கை வச்சாலும் அந்த நம்பிக்கை தகர்ந்து போகும் அளவுக்கு ஏதாவது ஏமாற்று வேலைகளை செஞ்சிடவும் வேணாம். எப்போதுமே உயிருக்கு அடுத்தபடியாக விலைமதிப்பற்ற விஷயமாக இருக்கக்கூடிய நம்பிக்கையை சரியாக வச்சுக்கோ. தனியாக வாழ்கிறதுக்கும் எல்லாத்தையும் தனியாக சமாளிக்கவும் கூட தயாராக இருக்கணும் என் செல்லமே. ஏன்னா இந்த உலகத்தில் யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு யார்கிட்டையும் சொல்ல முடியாது. இன்னைக்கு நீ முக்கியம் நினைக்கிறவங்க கூட நாளைக்கு நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு அதிக காலம் ஆகாது. அதனால் எப்போவுமே எதுக்காகவும் நீ யாரையும் சார்ந்திருக்காம நீயாகவே இருக்க பழகிக்கோ. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறவுகளும் உரிமை எடுத்துக்கிட்டு உண்மையான அன்போட நேர்மையும் நம்பிக்கையோடும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நீ தான் யார் உண்மையான அன்பு கொண்ட நட்பு கொள்ள மனிதர்களாக இருக்காங்கன்றத புரிஞ்சு நடந்துக்கணும். ஒருத்தரை ஏன் பிடிக்கலன்னு நீ யோசிச்சினா அவங்க செய்யக்கூடிய நிறைய விஷயங்களை நீ காரணமாக சொல்ல முடியும். ஆனால் ஒருத்தர் ஏன் இவ்வளோ பிடிக்குதுன்னு நீ யோசிச்சா மட்டும் உனக்கு காரணம் கிடைக்காது என் செல்லமே. அப்படி காரணமே இல்லாத ஒன்றுதான் அன்பு. நீ எப்போதும் எல்லார்கிட்டையும் அன்பு வை. ஆனால் அந்த அன்பு அளவோடு இருக்கும்போது அதன் மூலமாக யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதல்லவா. பல நேரங்களில் சில பேருடைய நினைவுகளே உனக்கு மருந்தாக மனசுக்கு இதமாக இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அப்படி உன் மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை கொடுத்த மனிதர்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. எந்த மனிதர்கள் உன் வாழ்க்கையில் கஷ்டத்தையும் கவலையையும் பிரச்சனையும் உருவாக்குறாங்களோ அவங்கள பற்றி நினைக்கிறதையே நிறுத்திடு என் செல்லமே. பணம் இருந்தால் எல்லாத்தையும் வாங்க முடியுன்றது உண்மைதான். ஆனால் சில விஷயங்களாகிய இந்த மரியாதையும் கௌரவத்தையும் நேர்மையையும் எவ்வளவு கோடியில் வச்சுருந்தாலும் காசு கொடுத்து வாங்க முடியாது. இது எல்லாமே இயல்பான நல்ல குணத்தோடு இருந்தால் மட்டும்தான் உனக்கு கிடைக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ பணம் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எப்போது மதிப்பும் மரியாதையும் மிக்க நல்ல வாழா கௌரவத்தை கூட வச்சுக்கிற வாழா நேர்மையாக நியாயமாக வாழக்கூடிய ஆளாகவும் இருக்கணும் என் தங்கமே. நீ எப்போவுமே சின்ன சின்ன விஷயங்களில் சந்தோஷம் கிடைக்குன்றதுக்காக எந்த தவறையும் சிக்கலையும் தவறான விஷயத்தையும் செய்யக்கூடாது. ஏன்னா வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க போகிற இந்த சின்ன சந்தோஷத்தை விட நிரந்தரமான நிம்மதி தான் மிக பெருசுங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ. உனக்கு எது வேணும்னாலும் இந்த கருப்பசாமி என்கிட்ட வந்து சொல்லு.
உனக்காக புதையலை கையில் ஏந்திக்கிட்டு காத்திருக்கும் இந்த கருப்பசாமியை விட உனக்கு எதுவும் பெருசாக தேவையில்லை என் செல்லமே. நீ நிம்மதியாக வாழ்கிறதுக்கும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும் என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். அது அனைத்தையும் நல்ல முறையில் நேர்மையாக நியாயமாக உனக்கு கிடைக்கும்படி இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் எதுக்காகவும் கவலைப்படாத. நீ சிந்தின கண்ணீரும் நீ பட்ட துன்பமும் மற்றவங்களுக்கு வேணா வேடிக்கையாக இருந்திருக்கலாம். ஆனால் உன்னுடைய வலியும் வேதனையும் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ கவலையை விட்டுட்டு தைரியமாக இரு. நிச்சயமாக இந்த உலகத்தில் உன்னை சிறப்பான வெற்றிகரமான ஆளாக மாற்றி எந்த கஷ்டமும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழும்படியும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். இந்த காலத்தில் இருக்கிற மனிதர்களிடம் நீ கொஞ்சம் கவனமாக வாழ கற்றுக்கிட்டினா எந்த விதத்திலும் யார்கிட்டையும் நீ தோற்று போகவோ ஏமாந்து போக மாட்ட.